எத்தனை டீ எத்தனை சண்டை எவ்வளவு கிசு கிசு கேட்க போறோமோ. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஒரு விஷயத்தை மட்டும் கிளியரா இங்க சொல்லணும். ஏன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 9ல இந்த பேய்க்கும் சண்டைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த சீசன் 9 எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் விஜய் டிவி சீரியல் ஆர்டிஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்க போற சண்டை தான் இந்த சீசனாவே ஓவரால இருக்க போகுது. ஏன்னா இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்க கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ அப்படிதான் தெரியுது. ஸோ அது என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், இப்போ இந்த பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ட் இருக்காங்களே, அவங்களோட ஏவிலாம் ஷூட் பண்ணிட்டாங்க. அதாவது அவங்க உள்ள வரும்போது விஜய் சேதுபதி கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களோட நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட இன்ட்ரோ வீடியோ ஒன்று போடுவாங்களே, ஸோ அந்த ஏவிலாம் ஷூட் முடிச்சிட்டாங்க. ஸோ அதுல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு பார்க்க போறோம். 100 நாள் கொண்டாட்டம் இனி ஒவ்வொரு வீட்டிலும். இது கூடவே ஒரு முக்கியமான விஷயங்க. ஏன்னா இப்போ அடுத்து வந்து அவள் தான் நெக்ஸ்ட் சண்டே வந்து இப்போ வரப்போற சண்டே வந்து நம்மளுக்கு வந்து பிக் பாஸ் லான்ச் அக்டோபர் 5 அப்படின்னும் போது, ஸோ சண்டே வந்து ஷூட் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக சாட்டர்டே வந்து ஷூட் பண்ண போறாங்க. ஸோ அப்படின்னும் போது இதுக்கு வந்து டான்ஸ்லாம் பண்ணுவாங்களே, பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களே, ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஷூட்டு எப்போ பண்ண போறாங்க அப்படின்ற அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த ஒன் பை ஒன்னா இந்த அப்டேட் எல்லாத்தையும் பார்க்க போறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி அந்த 100 நாள் வேலை திட்டத்தில், அதாவது 100 நாள் கொண்டாட்டத்தில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறது நீங்களும் பார்க்க முடியும். நிறைய பேருக்கு அப்போ தான் யூடியூப் சஜஸ்ட் பண்ணி விடுவாப்ல. ஸோ பார்த்து பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோமோல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை இரிட்டேட் பண்ணிருக்கு, அது நம்மளுக்கே தெரியும். ஏன்னா இந்த ப்ரோமோ வந்து விட்டதுலேருந்து நிறைய பேருக்கு அதில் உடன்பாடே இல்லை. என்னடா ப்ரோமோ இது, மட்டமான ப்ரோமோ இது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்த பேர் கழிவுகளே ஊற்றிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ப்ரோமோவாக கொடுக்குறாங்க. விஜய் சேதுபதி ஒரு ப்ரோமோல வந்து டீ விற்கிறாரு, ஒரு ப்ரோமோல வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் வைக்கிறாரு. ஸோ அடுத்தடுத்த ப்ரோமோவாக விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ப்ரோமோ எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒன்று மட்டும் கிளியராக தெரியுது, ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இந்த ப்ரோமோ ஷூட் எல்லாமே முடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சில பேர் என்ன கெஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த சீசனை வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 9 ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக முடிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி சில பேர் ஸ்பெகுலேட் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசன் 8 முடிச்சாங்களே, எவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக முடிச்சாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி சீசன் 9 முடிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த தாட் இல்லை. ஏன்னா கண்டஸ்டன்ட் அந்த லிஸ்ட்டை பார்க்கும்போதும் சரி, அதே மாதிரி இந்த சீசன் ரூமர்ஸ் வச்சு பார்க்கும்போதும் இது டாஸ்க் எல்லாம் ரொம்பவே டஃப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பயங்கர டஃப்பான டாஸ்க் கொடுக்கும்போது கண்டிப்பாக பட்ஜெட் அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த ப்ரோமோஸ் வச்சு நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இல்லை இவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ப்ரோமோ முடிக்க வேண்டிய அவசியமே இல்லையே, ஸோ இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா இவ்வளோ ப்ரோமோ நல்லா இல்லைன்னு தெரியுது, இருந்தாலும் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக விஜய் சேதுபதி வச்சு முடிக்கிறாங்கன்னா அதுக்கு மெயினான ரீசனு இந்த சீசனும் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஹிண்ட் கொடுக்குறாங்களோ அப்படின்னு நம்ம நிறைய பேர் ஸ்பெகுலேட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சீசன், அதாவது சீசன் 9 வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 8 மாதிரி ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அந்த எப்படி சொல்கிறது, நம்ம வின்னர் இருக்காங்களே, வின்னரோட பட்ஜெட்லேருந்து எடுத்து அந்த பெட்டிக்குள்ள காசு வச்சு பணப்பெட்டி அந்த மாதிரிலாம் எடுக்க விடுவாங்களா, இல்லை இந்த சீசன் வந்து இல்லைப்பா அந்த அளவுக்குலாம் ரொம்ப மட்டமாலாம் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக இந்த வாட்டி நிறைய ஸ்பான்சர் இருக்காங்க, ஸோ பட்ஜெட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிரும், கம்பல்சரி இந்த வாட்டி நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? ஸோ உங்களோட கருத்து எது வந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆனால் ஒன்று மட்டும் உண்மைங்க, இந்த ப்ரோமோ வச்சு ஹைப் ஏற்றணும் நினைச்சாங்க. இந்த சீசனுக்கான ஹைப் இது வரைக்கும் 8 சீசன் இருந்ததா பிக் பாஸ், 8 சீசன் முடிஞ்சிருக்கு, இது 9வது சீசன். 8 சீசன் பிக் பாஸை விட ரொம்பவே ஹைப் கம்மியான சீசன் வச்சுக்கோங்க இந்த சீசன் தான். ஏன்னா இந்த சீசனுக்கு சுத்தமாக ஹைப்பே இல்லை, செத்து போச்சு, ஒன்றுமே இல்லை. என்னடா ப்ரோமோ அப்படின்ற மாதிரி மொத்த பேர் திட்டுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோமோ விட்டு ஹைப் ஏற்றுவாங்கன்னு பார்த்தா மொத்த பேர் கடுப்பு ஏற்றிட்டு இருக்காங்க. எனிவேஸ், இது எனக்குள்ள இருந்த அந்த மனக்குமுறல்கள், அதை உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது குமுறல்கள் இருந்தால் அதை கமெண்ட்ல சொல்லுங்க. எனிவேஸ், இந்த அப்டேட் எல்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கண்டஸ்டன்ட் நான் சொன்னேன்ல, விஜய் டிவி சீரியல் ஆர்டிஸ்ட்டுக்கும் இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கும் தான் இந்த சீசன் வந்து சண்டை இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. அது ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லிஸ்ட், அதாவது நம்ம பார்த்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த லிஸ்ட்லாம் வச்சு பார்க்கும்போது அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சீரியல் ஆர்டிஸ்ட்டும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. அப்படின்னும் போது இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சீசனை ரொம்ப மேலே கொண்டு போகுது. ஏன்னா இன்ஃப்ளூயன்சர் கேட்டகரியில் எடுத்துருக்காங்களே, எல்லாமே ரொம்ப சின்ன பசங்க, 2K கிட்ஸ். ஸோ அப்படின்னும் போது இவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்க போது, இந்த சீரியல் ஆர்டிஸ்ட் எடுக்கிறாங்களே, ஸோ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ். ஸோ 90s கிட்ஸ்க்கும் 2K கிட்ஸ்க்கும் நடக்க போகிற வாரா இந்த சீசன் இருக்க போதோ அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் ஸ்பெகுலேட் பண்ணுறாங்க. அதனால தான் சொன்னேன், இந்த பேய்க்கும் சண்டைன்ற மாதிரி சீரியல் ஆர்டிஸ்ட்டுக்கும் இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கும் சண்டை. நடிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் ஆர்டிஸ்ட்டை அடிச்சிக்க முடியாது, அது மாதிரி கண்டென்ட் ஃபேக்கான ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறதுல இன்ஃப்ளூயன்சர்ஸையும் அடிச்சிக்க முடியாது. ரெண்டு பேரும் ஒருத்தவங்க சலைச்சவங்க இல்லை. ஸோ இவங்க ரெண்டு பேர் போட்டி போடுறது பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கண்டஸ்டன்ட் லிஸ்ட் இவ்வளோ நாளாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல, அதில் ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ரூமர்ஸாக பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்து, இவங்க வரவங்க அவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி நானும் அந்த லிஸ்ட் நிறைய உங்ககிட்ட அப்டேட் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏவி ஷூட்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வருது. அதாவது இன்ட்ரோ, அந்த நான் யார் எப்படிப்பட்டவன் அப்படின்ற மாதிரி தன்னோட பெருமைகளை தானே சொல்லுவாங்களே உட்காந்து. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்டில் ஒரு வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்திருக்க அப்டேட் என்னன்னா, நம்ம ரூமர்ஸாக நிறைய லிஸ்ட் பார்த்தோம்ல, அதில் பாதிக்கு மேற்பட்டவங்க அந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்றதான் இப்போ வந்திருக்க அப்டேட்டு. அதுக்கு கரெக்டான லிஸ்ட் அப்போ ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது லிஸ்ட் இது வரைக்கும் வரல. ஆனால் இப்போ வந்திருக்க இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூமர்ஸாக பார்த்த லிஸ்ட்டில் நிறைய பேர்
இந்த ஏவி ஷூட் பண்ணதில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்கும் போது எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா சொல்கிறீங்க, அப்போ யார் தாண்டா வரப்போறா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்த லிஸ்ட்டில் பாதி பேர் தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ யார் யார் மிஸ் ஆக போகிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு சொன்னல. ஸோ இந்த சீசன் வந்து பிக் பாஸ், அதாவது தமிழ் சீசன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்து ரொம்ப கிளாமரஸாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் ஷோ பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பயங்கரமாக அகெயின்ஸ்டாக இருந்தது. ஸ்டார்டிங் உங்களுக்கு தெரியும், பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோ லான்ச் பண்ணும்போது கமல் சார் வந்து இந்த ப்ரோமோலாம் விட்டாங்களே, அப்பயே பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்டாக நியூஸ் சேனல் வரைக்கும் பயங்கரமாக அகேன்ஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஷோ நம்ம கலாச்சாரத்துக்கு செட்டே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரத்துக்கும் இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா கெடுக்க போகுது, தமிழ் கலாச்சாரத்தையே கெடுக்க போகுது அப்படின்ற மாதிரி பயங்கர அகேன்ஸ்டான குரல்கள்லாம் வந்தது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த சமயத்தில் கமல் சாரை போட்டு வறுத்து எடுத்துட்டு இருந்தாங்க சீசன் 1 ஸ்டார்ட் ஆகும்போது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்டான குரல்கள் இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்திலையும் சரி, அதே மாதிரி ஃபாரின் பிக் பாஸ் ஷோஸும் சரி, ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போவோம். நிறைய பேர் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தமிழ் பிக் பாஸ் இருக்க போதும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. ஆனால் அப்படி இல்லைங்க. தமிழ் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு விடமாட்டோம், கட்டுக்கோப்பாக தான் வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஷோ வந்து நடத்தி காமிச்சாங்க. 8 சீசனாக நடத்தி காமிச்சிருக்காங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சீசன் கொஞ்சம் கிளாமரஸாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு லிமிட்டோடு இருந்தால் ஓகே, ஆனால் அந்த லிமிட்டை தாண்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கு பிரச்சனையே இல்லையோ கண்டிப்பாக விஜய் சேதுபதினு ஒரு மனுஷன் இருக்கார்ல, அந்த மனுஷனுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா இங்கே எல்லாரையும் விட்டுருவாங்க, அதாவது சேனலை விட்டுருவாங்க, இந்த ஷோ நடத்துகிற எண்டோமல்ஷன் இருக்காங்க அவங்கள விட்டுருவாங்க, ஜியோ ஹாட் ஸ்டாரை விட்டுருவாங்க, எல்லாரையும் விட்டுருவாங்க. ஒரு ஆளை தான் பிடிப்பாங்க. அது யாருன்னா ஹோஸ்ட் தான் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து எடுப்பாங்க. அது மாதிரி அதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு பெரிய ஐக்கான எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த ஷோ வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஐக்கான தான் எடுத்து போடுவாங்க. ஸோ கமல் சார் இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா அதை டேக்கிள் பண்ணிட்டாரு. ஸ்டார்டிங்கில் பிரச்சனை வந்ததுலேருந்தே ஒரு டேக்கிள் பண்ணிட்டாரு. இப்போ விஜய் சேதுபதி இன்கேஸ் இது வச்சு ஒரு பிரச்சனைலாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் சேதுபதி அதை டேக்கிள் பண்ணுவாரான்னு கேட்டால் கொஞ்சம் கேள்விக்குரிய விஷயம் தான். ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி சில விஷயம்லாம் வரும்போது கொஞ்சம் பேக் அடிச்ச மனுஷன். ஸோ இது வந்து இந்த மாதிரி இன்கேஸ் கிளம்புச்சுன்னா சொல்கிறேன், இப்போ வரையும் கிளம்புன்னு சொல்ல, ஆனால் இந்த மாதிரி தான் இந்த சீசன் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அப்டேட் சொல்கிறாங்க. அதுவும் அந்த இன்ட்ரோ வீடியோலாம் வச்சு பார்க்கும்போது கண்டஸ்டன்ட் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பார்க்கும்போது யாரெல்லாம் உள்ளே எடுத்து போட போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எப்படி சொல்ல ஒரு கியூரியாசிட்டி, அதாவது பிக் பாஸ் ஃபாலோவராக என்னோட கருத்தை சொல்கிறேன் நான். எனக்கு ஒரு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தது ஓகே, இவங்க தான் வரப்போகிறாங்க அப்படின்னு நம்ம லிஸ்ட்டை பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ வந்துருக்கு அப்டேட் படி பாதி பேர் தான் அதில் இருக்க போகிறாங்க போது, அப்போ மீதி பேர் யாராக இருக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. ஸோ இது எனக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி ஷோ வைஸ் ஐப் ஏற்றுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஐப் ஏற்றல, எனக்கு பர்சனலாக ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிக் பாஸ் ஷோ வந்து இப்போ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே அப்புறம் ஃப்ரைடே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் ஷூட் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது இந்த பர்ஃபார்மன்ஸ் டான்ஸ் ஆடுவாங்க பார்த்தீங்களா ஒவ்வொரு சாங்குக்கு வந்து. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த கண்டஸ்டன்ட்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ஸ்டேவும் ஃப்ரைடேவும் பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் ஷூட் எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. ஏன்னா முடிச்சிடாதான் நம்மளுக்கு வந்து சாட்டர்டே என்ன பண்ணுவாங்க, ஆனால் கண்டஸ்டன்ட் ஒவ்வொருத்தராக விஜய் சேதுபதி கூப்பிட்டு அவங்களுக்கான இன்ட்ரோ ஷூட் வந்து சாட்டர்டே எடுப்பாங்க. அது எடுத்ததை தான் நம்ம சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஷோவாக பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா வழக்கமாக நடக்கிறது. ஸோ இப்போதைக்கு வந்து அப்டேட் படி இப்போ தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே இந்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டான்ஸ் ஷூட்லாம் வந்து முடிச்சிருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம், நம்மளோட அந்த 100 நாள் பயணத்தில் வந்து நெருங்கிட்டோம். ஸோ நிறைய பேர் போன சீசனுக்கு வந்து பயங்கரமான சப்போர்ட் கொடுத்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் போன சீசன் வந்து ஒரு சூப்பரான சீசனாக இருந்தது. அதுக்கு முன்னாடி சீசன் என்ன தான் ரிவ்யூ பண்ணியிருந்தாலுமே போன சீசன் கொடுத்த சப்போர்ட் வந்து வேற லெவலில் வெறித்தனமாக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிட்டான ஒரு சீசன். எனக்கு பர்சனலாக சொல்கிறேன், சீசன் 8 வந்து பார்த்தீங்கன்னா மொக்க தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஒரு சேனல் சைடு நம்ம சேனல் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹிட்டான ஒரு சீசனாக சீசன் 8 வந்து ரிவ்யூ வந்து சூப்பராக போச்சு. ஸோ இந்த சீசனையும் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எப்படி போகுது சீசன், எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக 1 by 1 அப்டேட் வர பார்க்கலாம். போன சீசன் மாதிரி இந்த சீசன் உங்களோட சப்போர்ட் பயங்கரமாக கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். எனிவேஸ் பார்த்து பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஒரு விஷயத்தை கேட்க மறந்துட்டேன், இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. October 5 வர சண்டே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்ன, எப்படி இந்த சீசன் இருக்க போகுது, உங்களோட எதிர்பார்ப்புகள் இருக்குல்ல, பிக் பாஸ் ஃபேனா, பிக் பாஸ் கன்னியா, உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கு, விஜய் சேதுபதி கிட்ட என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, கண்டஸ்டன்ட் வைஸ் என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, இந்த சீசனோட கான்செப்ட் வீடு இதை வைஸ் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்ன இருக்கு அப்படின்றத 1 by 1 கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஏன்னா ஒவ்வொரு மைண்ட் செட்டும் மாறும்ல, ஒவ்வொருத்தரும் இப்படிலாம் யோசிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறேன். எனிவேஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.